வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். நான் இங்கே பேச வந்த விடயம் என்னன்னா, எங்களின் நீண்டகால பிரச்சனை கச்சத்தீவை பற்றி. இது வரைக்கும் இருந்த கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாக இருக்கட்டும், இவை ரெண்டுமே தேர்தல் வரும்போது மட்டும் அது பத்திரிக்கையில் தாய்மாமன் பெயரை போடுற மாதிரியே மறக்காம கச்சத்தீவை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை, அதை பற்றி பேசுறது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எந்த முறையில் கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் ஒன்று, அதை மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்லை நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? என்ன சொல்றான், ரகசியத்தெல்லாம் சொல்றான். அவன் தான் எனக்கிட்ட, இங்க பாரு, அவன் தான் எனக்கிட்ட கெஞ்சுவான் என்னை விட்டுருன்னு. புரியுதா? கண்டிப்பா நம்புறோம். நான் சொல்றதுக்கு எங்களுடைய தலைவர், சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிற்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலைய கிழிச்சானா சொல்லு? இல்லைண்ணா, கண்டிப்பா கிடையாது. அங்க ஒருத்தன் நிற்கும் போது, ஒரு வீர மகன் நிற்கும் போது அவனால தொட முடியல. இங்க உங்க அண்ணன் உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ நிற்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. அதனாலதான் நீ கச்சத்தீவை எடுன்னு சொன்னில, அவன் இப்ப பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு. என்னங்க இப்படி பண்றீங்க? எப்படி பண்றோம்? நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல. இந்த பாரு, நெய்தல் படை நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன். கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் ஆஹாண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான். என்னை சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகொட்ட தெரியுமா, இது புரியுதா? படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வர, அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க, ஏன் பக்கத்திலே வரமாட்டேன். புரியுதா? கண்டிப்பா. இப்ப பாருங்க எப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, ராணுவத்தை மதிக்கலம்ப. நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும்போது நீ தடுத்து காப்பாத்திருந்தீன்னா நான் மதிப்பேன். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை, இந்திய கடற்படை ராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல, அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை ராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது தடுத்து காத்ததாங்கிறதான் கேள்வி. அப்போ வேற வழி கிடையாது. என்னையை நான் தற்காத்து கொள்வதற்கு ஒரு படையை கட்டுவேன், இந்த கோரிக்கையை வைப்பேன். கச்சத்தீவை இருப்பாரு, ஒரு தடவை இப்படி பாரு, இது எப்படி இருக்கும் பாரு. இப்ப 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 நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்ப பாரு, ஒரு சட்டசபையில் வேலை, கச்சத்தீவை திருப்பி எடு, ஒரு சட்டம் போட்டு அனுப்புறேன். என்ன குரல் வரும்னு சொல்றேன். கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதுவரைக்கும் அதான் வந்துகிட்டு இருக்கு. திருப்பி நான் கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, என்னை பிரித்து விடு. இப்ப கச்சத்தீவு இந்தியாவோடதா? கேள்வி இல்ல. அது யாரோடது? என்னோட சொந்த நிலம், எங்க பாட்டன் சேதுபதியோடது. மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. சரி, இப்போ என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இன மக்களை சுட்டுக் கொள்வதை, தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்வதை சகித்து கொண்டு நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என் இனத்தை, இன மக்களை கொள்கிறவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? நான் நண்பனா பகைவனா? என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இப்ப நான் வேணுமா அவன் வேணுமா? இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தொங்கிய செக்கிழுத்தவன், இந்த நாட்டின் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்பவன், வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவன், என்னை தாண்டி சிங்களின் மீது நட்பு கொண்டாட காரணம் என்ன? இப்ப நான் வேணா என்னை வச்சுக்க, அவன் வேணா அவனை வச்சுக்க. அப்ப கச்சத்தீவை திருப்பி எடு,
இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. பிரிவினைவாதி பார்த்தீர்களா, அதற்குத்தான் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள், வெல்ல விடாதீர்கள் என்று சொல்லும். இங்க வா, இங்க வா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து நாட்டோட சேரு என்று சொல்லுகிற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்ற நீ தேசியவாதியாடான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கும்னு சொல்லு. இன்னைக்கு கூண்டுக்குள்ள இருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கண்டுக்காம போற. கூரை மேல ஏறி ஒரு நாள் கூவுனா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்லித்தானே ஆகணும். அதுதானே கவிதையா? என் தாய்மொழி தமிழ் என்றும் அது வெறும் பேச்சல்ல எனது உயிர் மூச்சு என்று எனக்கு உரைத்த என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த அன்பு மகளின் கவிதையை மொழிகிறேன். இந்திய வரைபடத்தில் கண்டேன் இறுதியாக அகப்பட்டது. மதிப்பெண்ணுக்காக மனனம் செய்து கொண்டிருந்தேன். அதை பற்றி சிறிதும் அறிந்திடாத நான் ஏதோ ஓர் சிறு தீவென்று கடந்து சென்றேன். பின் அறிய நேர்ந்தது அது வெறும் தீவென்று எம் இனத்தின் மெய்யும் குருதியும் உரிமைக்காக கொடையாய் தந்து போராடிய ஓர் புரட்சி நிலம் என்று. ஆம், யாரால் எவரால் ஓர் குரல் ஒலித்தது, ஓங்கி ஒலித்தது. விழித்தமிழா எழுத்தமிழா என்றது. உன் இனம் இறந்து விட்டது, துரோகத்தால் வீழ்ந்து விட்டது. இனியும் நீ எனக்கென்னவென்றிருந்தால் நாளை உனக்கென்று யார் வருவார் என்று அக்குரல் ஒலித்தது. அப்படி விழித்துக் கொண்டவரெல்லாம் இன்று அக்குரலாய் ஒலித்த இவர் பின் திரள கண்டோம். இனத்தின் கனவுகளே எங்களதென்று உரிமை கொண்டோம். ஈழத்தில் எல்லாம் முடிந்தது என எண்ணி நகைத்தவர்களுக்கு முன் இவர் தோன்றிட்டார் காலனாய். அங்கே கைவிட்ட ஆயுதத்தை மீண்டும் கையில் எடுத்தார் அறிவாயுதமாய். அன்று துரோகத்தால் வீழ்ந்த என் இனம் இன்று மீண்டு எழுந்தது இவரால். வீரஞ்செறிந்த ஆயுதம் ஏந்தி போராடிய இனம் இப்போது அதைவிட வீரியமாய் அறிவாயுதத்தை ஏந்தி நிற்கிறது இவரால். எம் தமிழினத்தின் தலைவர் பிரபாகரன் என்று எமக்கு அடையாளம் காட்டியதும் இவரே. மறைந்து அழிந்து கிடந்த வரலாற்றை எமக்கு கற்பித்ததும் இவரே. தமிழன் என்று தமிழனுக்கு உணர்த்தியதும் இவரே. திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடந்த எங்களை அரசியல் படித்ததும் இவரே. பலர் தன் கொள்கையில் சமரசம் கொண்டு சென்றவர்களுக்கு மத்தியில் எந்தவித சமரசமுமின்றி தனித்தே இன்று வரை களம் காண்கிறார். ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம். வெறும் அறிக்கையின் வாயிலாக அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில் களத்தில் மக்களோடு மக்களாய் நிற்கிறார். ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம். ஆணும் பெண்ணும் நிகரென நம் பாட்டன் பாரதி உரைத்தார். அவருக்கு பின் அவ்வாக்கை நிகழ்காலத்தில் நிரூபிப்பதும் இவரே. ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம். இன்று மட்டுமில்லை, என்றும் உறவாய் உயிராய் இறுதி வரை இவர் கரம் பற்றி நடப்போம். புலிப்படையாக உறுதியாக இம்மண்ணில் வென்று புதியதோர் தேசம் படைப்போம் நாம் தமிழராக. வேற மாணவர்கள்ட்ட